ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். ஹாலிடேஸ் இருக்கிறதுனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு குட்டி கதை சொல்லி. அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு பெரியவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு. அந்த சர்வர்கிட்ட சாப்பாடு என்ன விலை, ஒரு சாப்பாடு என்ன விலைன்னு கேட்குறாரு. சர்வர் 50 ரூபான்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் அவர் வச்சிருக்க சுருக்கு பையில் கையை விட்டு எண்ணி பார்க்குறாரு. அவர்கிட்ட கரெக்டாக 50 ரூபா தான் இருக்குது. உடனே அந்த சர்வர்கிட்ட ஐயா, குறைந்த விலையில் ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு கேட்குறாரு. உடனே அந்த சர்வர் எரிச்சல் ஆகிட்டு சொல்கிறாரு, பெருசு சாப்பாடு தயிர் இல்லாமல் சாப்பிட்றியா? அப்படி சாப்பிட்டீன்னா 45 ரூபா தான் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெரியவரும் சரிப்பா கொண்டாந்து கொடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பில் கொண்டாந்து கொடுக்குறாரு. உடனே அந்த பெரியவர் 50 ரூபா கொடுக்குறாரு. அந்த சர்வர் ஏளனமாக பார்த்துட்டு மீதி 5 ரூபாயை கொண்டாந்து கொடுக்குறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, வச்சுக்கப்பா, அது உனக்கு தான், உன்கிட்ட கொடுக்க வேறு பணம் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த பெரியவர் குறைந்த விலைக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த சர்வர் அவரை ரொம்ப ஏளனமாக பார்த்தார்ல. நம்மளும் இந்த சர்வர் மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம பிறர் என்ன யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாமையே நம்ம அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்றோம். அந்த பெரியவர் அந்த சர்வருக்கு உதவணுங்கிறதுக்காக தான் அவர் கம்மியாக சாப்பிட்ருக்காரு. எவ்வளோ நல்லெண்ணம் பார்த்தீங்களா அந்த பெரியவருக்கு. நம்ம இப்படி தான் சில நேரங்களில் சில பேரை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்போவுமே ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அந்த ரெசிபி இந்த சிகப்பரிசியும் சோளமும் சேர்த்த குழிப்பணியாரம் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ஸ்டோரியும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.